இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த புதிய நாளிலே உங்களை எல்லாரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 22 வசனம். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. இயேசப்பாவுடைய பிறப்பை குறித்ததான வரலாறை நீங்கள் கவனிச்சு பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவர் பிறப்பதற்கு சில 100 ஆண்டுகளுக்கு முன்பே, சுமார் 700 வருஷத்திற்கு முன்பு ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு கன்னியினிடத்துல தான் அவர் கர்ப்பவதியாகி பிறப்பார். இப்ப பாருங்க, மரியாள் என்கிற ஒரு சகோதரி யோசேப் என்கிற ஒரு நபருக்கு திருமணத்திற்கு நிச்சயிக்கப்பட்டிருந்த காலம். அப்ப தேவ தூதன் வந்து நீ ஒரு குழந்தையை பெற்றெடுப்பன்னு சொல்லும்போது அது அவங்களுக்கு அதிர்ச்சியா இருந்தது. ஆனாலும் ஆண்டவருக்கு நான் அடிமை, இதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க தன்னை அர்ப்பணித்ததுனால இப்ப கர்ப்பவதி ஆயிட்டாங்க. இந்த தகவலை இவர்களுக்கு நியமிக்கப்பட்ட அந்த யோசேப்பு கேள்விப்பட்டு, அவர் நீதிமானா இருந்ததுனால அவமானப்படுத்த மனசு இல்லாம ரகசியமா தள்ளிவிட யோசனையா இருந்தான். அப்போ தேவ தூதன் அவருக்கு சொப்பனத்துல தோன்றி, பாருங்க, நேரில் கூட வரலங்க, சொப்பனத்துல தோன்றி அவ்வளவு காரியங்களையும் மிக தெளிவாக விளக்கி கூறினதுனால அதை அப்படியே நம்பி அந்த மரியாளை தன்னிடத்தில் சேர்த்து கொண்டார். இதெல்லாம் ஏன் அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த வார்த்தை, தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அப்ப ஏசப்பா பிறப்பு சம்பந்தப்பட்ட தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலுக்கு சாத்தியமே இல்லாத காரியங்களிலும் அந்த காரியங்களை கர்த்தர் நடத்தி காண்பித்திருக்கிறார். ஒரு மனசு மாறினாதான் இதிலெல்லாம் கண்டிப்பா ஒரு ஒருங்கிணைப்பு உண்டாகும் என்பதற்காக ஒரு சொப்பனம் கொடுக்கப்பட்டு அதில் அவனுக்கு விளக்கம் தரப்பட்டு அந்த விளக்கத்தை அவர் மனதார ஏற்றுக்கொண்டு இந்த வார்த்தைகளெல்லாம் நம்பி அவரும் அந்த தேவ திட்டத்தில் இணைந்து செயல்பட்டார். அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தையின் நிறைவேறுதல் என்பது எப்பேற்பட்ட ஆச்சரியத்தை நமக்கு கொடுக்குது பார்த்தீங்களா? இந்த சீசன் கிறிஸ்துவின் பிறப்பை நம்ம எல்லாம் தியானித்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில் நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவனுடைய வார்த்தை கண்டிப்பாக நிறைவேறும். உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் மூலமாக அவர் வெளிப்படுத்தி இருக்கிறாரோ அது நிச்சயமாக நடக்கும். இந்த வேத எழுத்துக்களின் மூலமா கர்த்தர் இதை நான் செய்வேன்னு சொல்லி உங்களோட திட்டமும் தெளிவுமா சொல்லியிருந்தா அதற்கு வழியே இல்லைன்னாலும் கண்டிப்பா அது நடந்துடும். யாராவது அதற்கு ஒத்துழைப்பு தருவதற்கு வாய்ப்பே இல்லாத நிலையில இருந்தாலும் அவர்களையும் ஒத்துழைக்க ஆண்டவர் செய்ய அவரால் முடியும். எப்படினாலும் அந்த வார்த்தை நிறைவேறுதலை நீங்க பார்க்கணும். இன்னைக்கு உங்களுக்கு அதான் செய்தி. ஆண்டவர் சொன்ன வசனம் என் வாழ்க்கையில நிறைவேறணும்னா அதனால் சாத்தியமே இல்லைன்னு சொல்லி நீங்கள் வருத்தப்பட வேண்டாம், சந்தேகப்பட வேண்டாம், குழம்ப வேண்டாம். இதுக்கு மாற்று ஏற்பாடு ஏதாவது இருக்கா யோசிக்க வேண்டாம். தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது என்ற வார்த்தையின்படி என்னென்ன வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்வேன்னு சொல்லியிருக்கிறாரோ அதெல்லாம் நிறைவேறும்படி என்னென்ன காரியங்களை கர்த்தர் கோஆர்டினேட் பண்ணணுமோ, எந்தெந்த நபர்களை அதோடு கர்த்தர் இணைக்கணுமோ, எந்த விதத்தில் அதற்காக செயல்படணுமோ அதெல்லாம் அவருடைய பொறுப்பு. கர்த்தர் நிச்சயமாய் அதை செய்து அவருடைய வார்த்தையின் நிறைவேறுதலை உங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்க தேவன் உதவி செய்வார். பரலோக தேவனே, இந்த வார்த்தையின் நிறைவேறுதலை இந்த நாட்களில் நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு கிருபை தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.